welcome back to another vlog. ஸோ இன்றைக்கி வீடியோ ஒரு உருளைக்கிழங்கு பீஃப் ரோஸ்ட்டு தான். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 1 கிலோ பீஃப் வாங்கி கழுவி அதை மேரினேட் பண்ணி குக்கரில் போட்டு விசில் எடுக்க போகிறோம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி அண்ட் 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி அப்படியே முழுசாக கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வைக்கிறேன். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு, அரை எலுமிச்சை புளிஞ்சது, அப்படியே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதே ஆட் பண்ணி நல்லா இதை கையிலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் மேரினேட் ஆகிற மாதிரி. தக்காளியை நல்லா கையிலே பிழிஞ்சு விட்ருங்க. ஸோ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு நம்ம குக்கர் மூடி 5 விசில் எடுத்தது முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம் இதில். ஸோ உருளைக்கிழங்கு போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து கரெக்டாக 1 விசில் விட்டு எடுத்துடணும். ஸோ நம்ம இதை மூடி வச்சு விட்டு எடுத்துடலாம். ஸோ அதை நவுத்தி வச்சாச்சு. அடுத்தது நம்மளோட லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டாச்சு, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி லைட்டாக தட்டினது அது போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கரெக்டாக பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்து போட்டு நம்ம வதக்குறோம். கரெக்டாக ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். ஒரு 250 கிராம் சாம்பார் வெங்காயம் இருக்குது இதில். ஸோ அது நல்லா வதக்கி கொடுத்துடலாம். சாம்பார் வெங்காயம்லாம் நல்லா அப்படியே ஒரு ஜஸ்ட் அந்த ஃப்ரையான இதில் நல்லா வதங்கி வரணும். அது வதங்கி வந்தால் தான் நம்மளோட அந்த அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைமில் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லாம் போய் ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி 4 கட் பண்ணது ஆட் பண்ணி கொடுக்குறேன். தக்காளி எல்லாம் நல்லா மையாக ஆயிடணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மட்டன் மசாலா, மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்றது, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு கலருக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஃப்ளேம் லோவில் வச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வதக்கி கொடுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தா பீஃபை இதில் ஆட் பண்ணுறோம். பீஃப் ஆட் பண்ணி இதில் அதிகமாக தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். ஸோ பீஃப் பார்த்திங்கன்னா 7 விசில் விட்டு எடுத்த பீஃப் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். லைட்டாக மல்லி இலை தூவி முடிஞ்சிச்சு நம்மளோடது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். கைஸ் வேறு லெவல், கைஸ் வேறு லெவல். ஸோ லைட்டாக உருளைக்கிழங்கும் பீஃபும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சமாக நாக்கிலேருந்து அப்படியே தண்ணி ஊறுது. வாயா ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஸோ உருளைக்கிழங்கும் பீஃபும் சேர்ந்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்க. ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு பீஃப் மசாலா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ hope you guys are enjoyed today's vlog. See you on next vlog. Till then, bye bye.